ஒரு பிக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். எஸ், ஜீ தமிழ்ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க மௌனம் பேசியதே சீரியலோட ஹீரோயின் வந்து குவிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது ஜீ தமிழ்ல 1 o'clock ஸ்லாட்ல ரொம்ப இப்போ புதுசாக ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மௌனம் பேசியதே. இதுல ஜோவிட்டா தான் வந்து துளசி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அஃபிஷியலா நான் குவிட் பண்றேன் அப்படின்னு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவா சொல்லிட்டு அதுல இருந்து விலகிட்டாங்க. ஸோ இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த சீரியல்ல யார் நடிக்க போறாங்க, யார் லீட் ரோல் பண்ண போறாங்க ஹீரோயினா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ரொம்ப பிரபலமான ஆக்ட்ரஸ் தான் நம்ம ஃபௌசி அவர்கள். ஆல்ரெடி இவங்க ஜீ தமிழ்ல இந்திரா சீரியல் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க தான் இப்போ புது துளசியா மௌனம் பேசியதே சீரியல்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸ் தான். இதுலயும் நல்லா பண்ணுவாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுல ஒரு சின்ன ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால அப்படின்னா இவங்க இப்போ மறுபடியும் புதுசாக ஜீ தமிழ்ல தமிழ் அப்படின்ற புது சீரியல் வரப்போது அதில் ப்ரொமோ கூட பார்த்துருந்தோம். அதில் நம்ம ஃபௌசி தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஸோ அட் அ டைமில் 2 சீரியலில் லீட் ரோல் ஹீரோயினாக பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம். ஸோ எப்படி டைம் ஸ்லாட் எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை தமிழ் சீரியலில் அவங்க சும்மா கெஸ்ட் ரோலாக வர போகிறாங்களா என்னங்கிறதுலாம் தெரியல. இருந்தாலும் இப்போ மௌனம் பேசியதே சீரியலில் ஃபௌசி அவர்கள் தான் புது துளசியாக வந்திருக்காங்க. தமிழ் சீரியலில் வேறு ஏதாச்சும் அதை குவிட் பண்ணிட்டாங்களா இல்லை 2 சீரியல் அட் டைமில் நடிக்கிறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மௌனம் பேசியதே சீரியலில் புது துளசிக்கு அவங்க செட் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.